ஹாய், இன்னைக்கு நான் பீட்ரூட் வச்சு ஒரு டெலிஷியஸ் கட்லெட் இல்லைன்னா சிக்கன்னு சொல்லலாம், அது செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பீட்ரூட் எவ்வளோ ஹெல்தினா எங்களோட ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதனால பீட்ரூட்டை எங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு எங்களோட ஃபுட்டுக்கு ஹெல்தி டயட்டுக்கு இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே 4 பீட்ரூட்டை எடுத்து மேலே இருக்க தோலெல்லாம் உரித்து நல்லா கிரேட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது ஒரு பவுலில் கிரேட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டை போட்டு அதோட நான் இங்கே 3 பாயில் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு போடுறேன். ஆக்சுவலி நான் இங்கே ஸ்மாஷ் பண்ணல, பீட்ரூட்டோட இந்த பாயில் பண்ணி வச்சுருந்த உள்ளங்களையும் கிரேட் பண்ணி போடுறேன். அதோட ஒரு மீடியம் சைஸு வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணி போடுறேன். அதோட கொஞ்சோண்டு இஞ்சியும் சாப் பண்ணி போடணும். பச்சை மிளகாவும் நல்லா சாப் பண்ணிட்டு போடணும். அதோட நான் இங்கே கொத்தமல்லியும் சாப் பண்ணி போடுறேன். 1/3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு 1/4 ஸ்பூனு ஜீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூனு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூனு கரம் மசாலா தூள், அதோட நான் இங்கே 1/4 ஸ்பூனு மஞ்சள், தேவையான அளவுக்கு உப்பை போட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் இங்கே அரிசி மாவை போடுறேன். உங்களுக்கு அரிசி மாவு போட பிடிக்கலன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளோரையும் போடலாம். அதோட 1/4 ஸ்பூனு ஆம்ச்சூர் தூள், அதோட 1/4 ஸ்பூனு சாட் மசாலா தூள் போட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே எண்ணெய் போடுறேன். வெள்ளை எண்ணெய் எடுத்துருக்கிறேன். அது எல்லாத்தையும் போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் செய்யணும். நல்லா நிதானமாக மிக்ஸ் செய்யணும். இந்த மாதிரி மிக்ஸ் செஞ்சுட்டு கொஞ்சம் மாவை எடுத்து நான் இங்கே உருண்டை பண்ணுறேன். உருண்டை பண்ணிவிட்டு ஒரு டிக்கி சைஸுக்கு நான் இங்கே பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா எந்த ஷேப் வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாம். கிட்ஸுக்கு கொடுக்குறதா வேணும்னா கொஞ்சம் டிசைனாக பண்ணிட்டியும் நான் இங்கே டிக்கி செய்யலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெயை போடுறேன். நீங்கள் வேணும்னா நெய்யும் போட்டுக்கலாம். நான் இங்கே எண்ணெய் போடுறேன். எண்ணெய் சூடாததும் நான் இங்கே ஒவ்வொன்றா டிக்கியை போட்டு நல்லா ஷாலோ ஃப்ரையை பண்ணலாம். நான் இங்கே லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். நல்லா லோ ஃப்ளேமில் தான் ஷாலோ ஃப்ரை செய்யணும். உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஷாலோ ஃப்ரை செய்யணும். நல்லா கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்படியே சுட சுட சாப்பிடலாம். இல்லைன்னா சட்னி, கெச்சப்பு எந்த மாதிரி டிப்பில் வேணாலும் டிப் பண்ணிட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. எங்களோட ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு டயட்டுக்கு இதை இன்க்ளூட் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, பாய்.